நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க நேரத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கின்ற கிரக நிலை பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் மாற இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பஞ்சாங்க நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன். தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ங்க. அஸ்தம், சித்திரம் 3, 2 பாதங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் செவ்வாயின்னு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனினே, ராகுனு தொழில் ஸ்தானத்தில் குருனே, லாபஸ்தானத்தில் சுக்கிரனே, அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனே, புதனு கேதுன்னு கிரக நிலைகள் வளம் பெற போகுது. இந்த மாதத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா அயன சைன போகஸ்தானத்தில் இருந்த புதனும் ராசிக்கு மாறுது. 14ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுதுங்க. பொதுவாகவே நீங்கள் பார்க்கக்கூடிய நவகிரகங்கள் 9 கிரகங்கள்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவேளையில் தாங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த கிரக மாற்றத்தால் பல ராசிக்கு நல்ல பலனையும் பல ராசிக்கு சில தீய பலனையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 ராசிகள் தங்களுடைய நிலையை அடுத்தடுத்து மாற்ற இருக்குதான். செப்டம்பர் 13ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் செவ்வாய் பயிற்சியாகுது. 14ஆம் தேதியில் சிம்ம ராசியில் சுக்கிரனும் பயிற்சியாகுதுங்க. புதனுடன் இணைய போகுது. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகத்தை தான் உண்டாக்கி தரும். 15ஆம் தேதியில் கன்னி ராசிக்கு பயிற்சியாகுது. பல்வேறு முக்கிய கிரக மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கன்னி ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் என்ன, வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசியில் கொடுத்த வாக்கை நீங்கள் வீட்டிலும் வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது. சந்தோஷமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு அற்புத காலங்க இது. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன். காலகட்டத்தில் பொறுத்தவரை உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் அனுகூலமும் ஏற்பட இருக்குது. உத்தியோகம் சார்ந்த எந்த பயணங்களை வந்தாலும் நீங்கள் அதனை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம்னு, உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம்னு பல வகைகளில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாற்றமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் ஏற்படுத்தி தரும். எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது பெரிய அளவில் உங்களை நன்மைகளை எடுத்து தருங்க. பெரிய முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலம் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை தேடித்தரும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்குதுங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ போறீங்க. நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தாங்க இது. சுவாமி நீங்கள் மன நிம்மதியோடு தரிசித்து வீட்டுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக இருக்குது. புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம், இல்லைன்னா பதவி உயர்வு கூட உங்களுக்கு ஏற்படுங்க. அற்புதமான வேலைகள் கூட உங்களுக்கு கிடைத்திடுங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாக இருக்குது. 6ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்ப்பதால நல்ல கடன் வாங்கக்கூடிய அமைப்பாக தான் ஏற்படும். வீண் விரயங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை அலர்ஜி, விட்டமின் குறைபாடு போன்ற விஷயங்களை கவனமாக இருங்க. பெண்களுக்கு திடீரென பார்த்தீங்கன்னா தலை சுற்றல்னே மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உரிய மருந்து மாத்திரைகளை கைகளில் வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலையும் ரொம்பவே பொறுப்பாக செயல்பட்டு நிறைவேற்றி முடியும். எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கிடைத்திடுங்க. எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக உங்களுக்கு வந்து சேரும். விருப்பங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். மற்றவர்களை நீங்கள் பேசும்போது கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. பணவரத்து இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய
காரியங்கள சாதகமான நிலை காணப்படுது. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைத்திடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு அதற்கான வெற்றியும் பெறுவீங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கான ஆதரவுகளை தருவார். குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை காணப்படுது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூட போகுதுங்க. உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து உங்களை மகிழ்விக்க போகிறாங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. பெண்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கான நல்லதுங்க. நல்ல பலன்கள் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இது. முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் கிடைத்திடும். எதையும் நீங்கள் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க. வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கான நன்மையை அதிகப்படியாக தேடித்தரும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே கவனத்துடன் வைப்பது நல்லது. பணவரத்து அதிகமாக இருக்க போகுது. பெரியவர்களிடம் பகைமை ஏற்படுத்துவதை தவிர்த்துடுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைத்திடும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் உங்கள் கைகளை வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லதுங்க. புதிய வேலை செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் கிடைப்பதால் தாமதம் ஏற்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் சுகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்கால நலனை நீங்கள் அக்கறை காட்ட தொடங்குவீங்க. விருந்தினர் வருகை இருக்கலாம். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது யோசிப்பது ரொம்பவே நல்லது. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரித்திடும். கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. மாணவர்களுக்கு பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தாமதம் ஏற்படலாம். இந்த மாதத்தில் நட்சத்திர பலன்களாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் தொழிலை தொடங்குவதற்கு சரியான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. வாழ்க்கைத்தினுடைய பேரை சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் ஆசைப்படுவங்க நல்லபடியாக நீங்கள் தொடங்கலாம். வாகன சேர்க்கை உண்டாகும். தொழில் செய்யக்கூடிய வேலையால் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். எந்த தொழிலாலும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது. புதிய கான்ட்ராக்டர்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வீண் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். வாக்கு வன்மையான அனுகூலமான பலன் தாங்க. எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லதுங்க. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறைந்தே பணவரவு இருந்துடும். காரிய வெற்றியும் நன்மைகளை உண்டாக்கிடும். அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு. எடுத்த காரியத்தை நீங்கள் திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்திடுங்க. சுய நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரித்து காணப்படும். புத்து தெளிவுடன் இருப்பீங்க. எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் உங்களுக்குள்ள உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்பவே சுறுசுறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வரவு செலவு வைத்துக்கொள்வதே முற்றிலுமே தவிர்த்திடுங்க. பழைய பாக்கியை வசூல் செய்து முடிப்பீங்க. வேறு பல உப தொழில்களை இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் உங்களுக்கு வந்து சேர்ந்திடும். முயற்சிகளுக்கு தகுந்த லாபமும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த ராசியில் வரக்கூடிய கடைசி நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும். தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா செயல்களில் வெற்றியை தான் அடைவீங்க. வாடிக்கையாளர்களை கவர நீங்கள் புதிய திட்டங்களை தீட்ட போகிறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலுமே கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க. கூட்டாளிகளிடம் விட்டு கொடுப்பது நடந்து கொள்வது உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதில் இருந்த முயற்சிகள் உங்களுக்கு பலனை அளித்திடுங்க. மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள் இருந்து எதிர்பாராத திருப்பங்கள் கூட உங்களுக்கு ஏற்பட்டு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க. சிறப்பாக செயல்பட முடியும்னு நீங்கள் ரொம்பவே நம்பிக்கையாக இருப்பீங்க. எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உத்தியோக வாய்ப்புகளை வந்து சேருங்க. முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். கன்னிராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய நாளாக அமைஞ்சிருக்கக்கூடிய புதன்கிழமையில புதனின் அம்சம்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் ஏற்படுங்க. உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் மரகத கல்லை பதித்து வலது கை மோதிர விரலில் புதன்கிழமையில் புதன் ஹோரையில் அணிந்து கொள்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும். மேலும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்வது, அன்னதானம் இடுவது போன்றவை உங்களுக்கு புதனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும். மேலும் நீங்கள் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர புதனினுடைய அருட்கடாச்சம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிடுங்க. பொருளாதாரத்திலையும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு நீங்கள் பள்ளி சீருடை புத்தகங்கள் போன்ற
படிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதோ உங்களுக்கான யோகத்தை உண்டாக்கி தரும். இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் கன்னிராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.